ஹலோ காய்ஸ், காடும் மலையும் புழையும் எல்லாம் சேர்த்து கடந்து நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கேன்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இல்லை, சமூக பொறுப்பு இல்லை. அதனால நாங்கள் எல்லாம் அங்கங்கே கிடைக்க பிளாஸ்டிக்கோட ஓர சாக்கோல எடுத்து பக்காவை இயற்கையை வச்சுருக்க போகிறோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இவளாக இதுக்கு பொறுப்பாளி மக்களே குமரி சிந்துஜா. லைட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் லைட்டாக எடுங்க. இன்னைக்கு நான் பாருங்க, பேக்கில் ஒரு கூட்டம் கிடக்குது. அவைய பறக்கி இன்னும் பறக்கி தெரியுங்க உனக்கு காணல கண்டியால அங்கே எங்கே யாரை ஆற்று கடவுளை விழுந்து கிடக்கணுமோ. இனி அவையெல்லாம் தூக்கிட்டு தான் போகணுன்னு தோணுது, அல்லைங்க இப்போ நம்ம விழுவோம். நான் வரணும் கண்டியாலா காய்ஸ். இந்த அருவியை வந்து உலக்க அருவின்னு சொல்லுவேன். என்னத்துக்கு இதை உலக்க அருவின்னு சொல்லுன்னு அப்படின்னு சொன்னால், பண்டு வந்து இந்த மலைக்கு மேலே இருந்து ஒரு வயசான பாட்டி வந்து உலக்க அடிச்சு கொண்டு இருந்ததான். அதனால இந்த அருவிக்கு வந்து உலக்க அருவின்னு சொல்லிட்டு பேர் வந்ததான். ஓகே காய், அந்த உலக்க அருவியில் தான் அந்த அந்த வயசானவர்களுக்கு ஞாபகார்த்தமாக நாங்கள் வந்து அவைய இருப்பிடத்தை எல்லாம் சுத்தமாக வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இவர் வந்து நம்ம ட்ரெண்டிங் ட்ராவலு, இவைய வந்து தாராக்குட்டி அபிஷேகம். இது வந்து அந்த ஆசாராயிடம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த எல்லா வீடியோஸையும் எடுத்து போடுவார். இவர் கேமராமேன். அந்த ஆள் வந்து வருங்கால சிஎம். ஆனால் அந்த சோப்பு தட்டை அந்த ஆள். இன்னும் வேற சில ஜென்மங்கள் உண்டு, அது எங்கே கிடந்து பிறக்க பார்த்துட்டு கிடக்குன்னு தெரியாது காய்ஸ். அதே போல பிராண்டி குடிச்சுண்டு போடியவே இதே போல ஒதுக்கு சைடில் போடுங்க, நாங்கள் வந்து எடுப்போம். ஒரு குப்பி விற்றா 10 ரூபா கிட்டும். ஏன் ஒரு கிளாஸ் சாய குடிச்சோ காவாதா அல்ல. பின்ன மெயினாக ஒன்று குடிச்சியவே அந்த ஸ்டிக்கரை தூக்கி எறியாதீங்க, ஸ்டிக்கரோட வச்சுட்டு போங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கூட பைசா கிட்டும். ஏன்னு தெரியுமா, எங்களுக்கு வருமானங்க இல்லை. இப்படிப்பட்ட சாதனங்களை பறக்கி விற்கும்போதான் வல்ல வருமானம் கிட்டும். நடக்கவே ஓகே இல்லை காய்ஸ். அவைய எப்படி தான் போச்சுன்னு மயிறு கீழே கண்டு அங்கே நிற்க இல்லைங்க, ஸ்லோவாக போயிடுங்க. இப்போ நாங்கள் இந்த வெள்ளத்தை வந்து குடிச்சு டேஸ்ட் பார்க்க போகிறோம். இதில் உப்பு கலந்துருக்கா அமிலம் கலந்துருக்கான்னு பார்ப்போம். இது வந்து சூப்பரான வெள்ளமாக இருக்குது, அமிலம் கலந்துருக்கு வெள்ளம். இனி அடுத்து போவோம். இது கன்னியாகுமரி. இந்த இடத்த வந்து ஒலக்காரு மயிறு யாரோ இல்லை காய். யாருங்க கை அப்படிங்க சரக்கு போட்டு எனக்கு செல்லு விழாப்பாரு. இனி மேலே நல்ல கொழுப்புள்ள புழுக்கள் எல்லாம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். This is Amazon card. Yeah, can see. See, it's a very good water, right? It's a very good water. It's a very tasty. Oh my God, this is a very dangerous place. Oh my God. My dress is gone. Oh my God. Please remove. Please help me. Yeah, help me. Yeah. Okay. Oh my God. Going lots of மயிறு இங்கிலீஷ் வாயில வரல. சரக்குகள் நிறைஞ்ச ஒரு பாறை இருக்குது. This is a ஒலக்க அருவி. ஒலக்க போல கிடக்குது இந்த அருவி காய்ஸ். நாங்க வெள்ளச்சாதி மலையாடி வாரத்தில் வந்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவங்களால தான் இப்ப இந்த இடத்தையே பார்க்க முடிஞ்சது. கன்னியாகுமரி இன்னும் நிறைய ஜீவன் இடம் நிற்குது. இந்த மாதிரி கடுமையான இடங்கள்ல வரும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தா இயற்கையோடு இயக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு போல. அங்க பாருங்க, வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க.
முடியும். அவங்களால முடியும்னு நினைச்சா முடியும். விழுந்தாலும் ஒரே ஒரு தடவை தான் விழுவாங்க. அதை கண்டு கொள்ளக்கூடாது. நானும் அப்படிதான் விழுந்தேன். இன்னும் ஒரு 2 குரங்கு மாதிரி உந்து வருது. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரே ஒரு கவலை என்னன்னு தெரியுமா? மொபைலு கீழே விழப்பாது. அதுதான் 2 ஜீவராசிகள் வந்தாச்சு. குழுவில் உள்ள எல்லாரும் வந்தாச்சு. காய்ஸ், நாங்க அற்றத்தை வந்தாச்சு. அந்த அற்றத்துல அந்த குரங்குகள் அதுகளோட வேலையை காட்டும்ல, அந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு குரங்கு கீழே விடப்படாது. நான் வந்து இந்த நீரை வந்து குடிச்சு பார்க்கிறேன். அருமையா இருக்குது இந்த இடத்துல. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. இப்போ நாங்களும் அவங்க கூட சேர்ந்து குது 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 குதுன்னு டான்ஸ் ஆட போறோம். ஓகே गाइस, ஓகே गाइस. எப்போ गाइस வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள் கிட்டுச்சு. இதை கொஞ்சம் நக்கி பார்ப்போம். யா, இது ஒரு வகையான உப்பு சுவை இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஒரு எனர்ஜி கிடைச்சது மாதிரி இருக்குது. ஓகே, இனி நம்ம வேலையை தொடங்குவோம். காய்ஸ், இங்கே வந்து ஆனை, கரடி இப்படிப்பட்ட விலங்குகளை சமைச்சு வேட்டையாடி சாப்பிட்டதுக்கான அடையாளம் இங்கே இருக்குது. அதுக்கு தான் உப்பு வாங்கி வச்சுருக்காங்க. இனி நம்ம இந்த கடினமான மலை ஏறி கடினமான மரத்தை ஏறி அவங்க கூட இணைய போகிறோம். காய்ஸ், நாங்கள் இருக்கிறதுக்கு கீழே ஒரு அழகான சாதனை இருக்கு. இதை வந்து இப்போ எங்களுக்கு பயங்கர பசியாக இருக்குது. அதை வந்து பயங்கர பசியாக இருக்குது. ஆனால் இதை வந்து ஃப்ரை பண்ணி தின்னலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான திங்ஸ் இல்லை. இந்த பயங்கர மழையாக இருக்குது. இதில் வந்து நிறைய விட்டமின் இ, விட்டமின் சி, கொழுப்பு சத்தெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பும் குறைவாக இருக்குது. கடிச்ச போகுது. ஓகே गाइस, குளிக்கிறதுக்கு ரொம்ப மிருதுவான இடமா இருக்கு. இது தாங்க இருந்து நான் பல வருஷமா குளிக்காம இருந்தேங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட உடம்புல உள்ள அழுக்கு மொத்தம் போச்சுங்க. இப்போ நான் நீராட போறேன். எனக்கு நீராடணும்னு தோணுது. டிப்ரெஷனா இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போங்கடா. உங்களை டிப்ரெஷன் இருக்காது, ஒரு மயிறு இருக்காது. காய்ஸ், நாங்கள் வந்து கொண்ட பகுதியை அடைஞ்சிட்டோம். ரொம்ப களைப்பாக இருக்குது. எங்களுக்கு யாருக்கும் ஒரு சர்வத்தோ பிரியாணியோ வந்து கொண்டு வந்து இறங்கி நல்லா இருக்கும். இதுதான் காடு. ஆமாம், எங்கே போயிட்டு இருக்கோன்னு தெரியல. வழிகள் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது. காய்ஸ், நாங்கள் வந்து கொண்ட பகுதியிலே வந்து தெற்கும் தெரியல வடக்கும் தெரியாத நிற்கும். அதனால நாங்கள் வந்து வந்த வழியாக திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்கோம். இந்த அக்கா தான்
ஆ. அவங்க வந்து தெற்கு பக்கமா போயிட்டு இருக்காங்க. இந்த ஆளு வந்து வடக்கு திசையை பாக்கியாரு. இந்த ஆளு கேமரா எந்த இடத்துல மேப் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா முதல்ல இவங்க மட்டும்தான் எங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிற்கணும். அதனால இனி யாத்திரையை வந்த வழியா திரும்ப போறோம். காய்ஸ், இந்த இடத்துல வந்து ஆனைகள் வந்து போனதுக்கான தடம் கிடக்குது. அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஆமா காய்ஸ், சபரி மாதிரி இருக்குது. இதுதான் காய்ஸ் ஆனை வந்து போனதுக்கான தடம். அப்போ நாங்கள் வந்து வழியை கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து அதிகமாக சிங்கம், புலி, கரடி எல்லாம் வாழறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கடினமான பாறை விளையாட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இனி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ். தேங்காய் காய்ஸ். ஆமாம், அவருக்கு தேங்காய் தான் கிடச்சி. எனக்கு வந்து ஒரு அபூர்வ குப்பி கிடச்சிருக்கு. இந்த குப்பியில் வந்து என்ன அமிர்தம் இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். இந்த அமிர்தத்தை குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு தான் என்னோட அடுத்த பயணமாக இருக்குது. காய்ஸ், வல்ல சாதி இந்த ஆறு வழியாக நாங்கள் கரைக்கு வந்தாச்சு. இன்னும் சில ஜீவன்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், இனி அப்படியே வீட்டை நோக்கி போக வேண்டியதான். அவையெல்லாம் உங்களுக்கு காட்டண்டாமா? ഒലക്കാരി വെഞ്ചെ പണ്ട് ഒലക്ക കൊണ്ട് എടുപ്പിനും അതിനാലാണ് ഇത് ഒലക്കാരി. நாங்கள் எப்படி நல்லபடியாக நல்ல ஒரு அடியை எடுத்து வச்சு பிளாஸ்டிக்குகளையும் எல்லா குப்பைகளையும் எல்லாத்தையும் அகற்றி சுத்தமாக வச்சுட்டு இருந்திருக்கோம். இனி வந்து யாரும் வந்து பிளாஸ்டிக் அங்கோட்டு போடாதீங்க. எல்லாரும் ஒரு கை காட்டுங்க. இனி காய் சுத்தமான இந்தியாவை உருவாக்கி சுகாதாரமாக வாழுவோம்.